வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 1 மில்லிமீட்டரில் கூட ஏற்படும் சிறிய தவறு ஒரு முழு தயாரிப்பின் தரத்தை பாதிக்க முடியும். அதனால்தான் உலகம் முழுவதும் உள்ள தொழிற்துறைகள் நம்பும் முக்கியமான அளவீட்டு கருவிதான் வெர்னியர் காலிப்பர். இந்த காணொளியில் வெர்னியர் காலிப்பரின் ஒவ்வொரு பகுதியையும் எளிமையாக தெரிந்து கொள்வோம். அது எப்படி செயல்படுகிறது, வெவ்வேறு வகையான அளவீடுகளை எப்படி எடுக்க வேண்டும், அளவீடுகளை துல்லியமாக எப்படி வாசிப்பது, மேலும் கருவியை சரியாக பராமரிப்பது எப்படி, பொதுவாக அனைவரும் செய்யும் தவறுகளை எப்படி தவிர்ப்பது என்பதையும் படிப்படியாக பார்க்கப் போகிறோம். இந்த காணொளியின் முடிவில் வெர்னியர் காலிப்பரை நம்பிக்கையுடன் பயன்படுத்தும் திறனை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். வெர்னியர் காலிப்பர் என்பது மிக துல்லியமான அளவீடுகளுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான அளவீட்டு கருவி. சாதாரண ஸ்டீல் ரூலை விட பல மடங்கு துல்லியமாக அளவிடும் திறன் இதற்கு உள்ளது. இதன் மூலம் வெளிப்புற அளவு, உள்புற அளவு, ஆழம் மற்றும் படிநிலை அளவு என பல்வேறு அளவீடுகளை எளிதாக மேற்கொள்ளலாம். அதனால்தான் ஆட்டோமொபைல், சோலார் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பல்வேறு உற்பத்தி துறைகளில் வெர்னியர் காலிப்பர் தவிர்க்க முடியாத கருவியாக உள்ளது. ஏனெனில் ஒரு மிகச்சிறிய அளவீட்டு தவறு கூட ஒரு முழு தயாரிப்பின் தரத்தை பாதிக்க முடியும். அந்த தவறை தடுக்க உதவும் நம்பகமான கருவிதான் வெர்னியர் காலிப்பர். இப்போது வெர்னியர் காலிப்பரின் முக்கியமான பகுதிகளை தெரிந்து கொள்வோம். இந்த கருவி ஏன் இவ்வளவு துல்லியமாக அளவிடுகிறது என்பதற்கான ரகசியம் அதன் அமைப்பில்தான் உள்ளது. அளவீட்டை வாசிக்க மெயின் ஸ்கேல் மற்றும் வெர்னியர் ஸ்கேல் பயன்படுத்தப்படுகின்றன. வெளிப்புற மற்றும் உள்புற அளவுகளை அளவிட அவுட்சைட் ஜாஸ் மற்றும் இன்சைட் ஜாஸ் உதவுகின்றன. துளைகளின் ஆழத்தை அளவிட டெப்த் ராட் பயன்படுத்தப்படுகிறது. படிநிலை அளவீடுகளுக்கு ஸ்டெப் மெஷரிங் பேஸ் பயன்படுகிறது. மேலும் அளவீட்டை நிலையாக வைத்திருக்க லாக் ஸ்க்ரூ மற்றும் மிக துல்லியமாக சரிசெய்ய ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் அமைப்பு உதவுகிறது. இந்த ஒவ்வொரு பகுதியும் இணைந்து செயல்படுவதால் தான் வெர்னியர் காலிப்பர் மிக துல்லியமான அளவீடுகளை வழங்குகிறது. ஒரே ஒரு வெர்னியர் காலிப்பரை பயன்படுத்தி 4 வகையான அளவீடுகளை எடுக்க முடியும். முதலாவது வெளிப்புற அளவீடு. ஷாஃப்டின் விட்டம் போன்ற வெளிப்புற அளவுகளை துல்லியமாக அளவிடலாம். இரண்டாவது உள்புற அளவீடு. துளையின் விட்டம் அல்லது ஸ்லாட்டின் அகலத்தை எளிதாக சரிபார்க்கலாம். மூன்றாவது ஆழ அளவீடு. பிளைண்ட் ஹோல்களின் ஆழத்தை துல்லியமாக அளவிடலாம். நான்காவது ஸ்டெப் அளவீடு. 2 மேற்பரப்புகளுக்கு இடையிலான உயர வேறுபாட்டை கண்டறியலாம். ஒரே ஒரு கருவி, ஆனால் 4 முக்கியமான அளவீடுகள். அதனால்தான் வெர்னியர் காலிப்பர் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் தவிர்க்க முடியாத கருவியாக இருக்கிறது. வெர்னியர் காலிப்பரின் அளவீட்டை வாசிப்பது மிகவும் எளிது. 4 படிகளை சரியாக பின்பற்றினால் போதும். முதலில் வெர்னியர் ஸ்கேலின் 0 குறிக்கு முன் இருக்கும் மெயின் ஸ்கேலின் மதிப்பை வாசியுங்கள். அடுத்து வெர்னியர் ஸ்கேலில் எந்த கோடு துல்லியமாக பொருந்துகிறது என்பதை கண்டறியுங்கள். பிறகு அந்த எண்ணை கருவியின் லீஸ்ட் கவுண்டுடன் பெருக்குங்கள். இறுதியாக கிடைத்த மதிப்பை மெயின் ஸ்கேலின் மதிப்புடன் கூட்டுங்கள். அதுவே உங்கள் இறுதி அளவீடு. இந்த 4 படிகளையும் சரியாக பின்பற்றினால் ஒவ்வொரு முறையும் துல்லியமான அளவீட்டை பெறலாம். வெர்னியர் காலிப்பர் இன்று உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு தொழிற்துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சோலார் பேனல் உற்பத்தி மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் இது ஒரு அத்தியாவசிய கருவியாக உள்ளது. இதற்கு காரணம் இதன் துல்லியம், பல வகையான அளவீடுகளை ஒரே கருவியில் மேற்கொள்ளும் திறன், மேலும் குறைந்த செலவில் அதிக நம்பகத்தன்மையை வழங்கும் தன்மை. அதனால்தான் தரமான தயாரிப்பை உருவாக்கும் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் வெர்னியர் காலிப்பர் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. துல்லியமான அளவீடுகளை பெற சில முக்கியமான விஷயங்களை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அளவிடும் பகுதிகளை சுத்தமாக வைத்திருங்கள். சிறிய தூசி கூட தவறான அளவீட்டை ஏற்படுத்தலாம். அளவீட்டை தொடங்கும் முன் பூஜ்ய பிழை உள்ளதா என்பதை கட்டாயம் சரிபார்க்க வேண்டும். அளவிடும் போது கட்டை விரல் சக்கரத்தை பயன்படுத்தி ஒரே மாதிரியான அழுத்தத்தை கொடுங்கள். மேலும் கருவியையும் பொருளையும் சரியான நிலையில் வைத்து கண்களின் நேரான பார்வையில் அளவீட்டை வாசியுங்கள். இந்த எளிய பழக்கங்களை பின்பற்றினாலே ஒவ்வொரு முறையும் நம்பகமான துல்லியமான அளவீடுகளை பெற முடியும். ஒரு வெர்னியர் காலிப்பர் நீண்ட காலம் துல்லியமாக செயல்பட வேண்டுமெனில் சரியான பராமரிப்பு மிகவும் அவசியம். பயன்படுத்தும் முன் கருவியின் ஜாக்களை சுத்தம் செய்து அளவு திருத்தம் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். பயன்படுத்தும் போது கருவியை கீழே விழவிடக்கூடாது. தேவைக்கு அதிகமான அழுத்தமும் கொடுக்கக்கூடாது. பயன்பாடு முடிந்த பிறகு கருவியை சுத்தமாக துடைத்து பாதுகாப்பு எண்ணெயை மெல்லியதாக பூசி அதன் பாதுகாப்பு பெட்டியில் வைக்க வேண்டும். மேலும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொழில்முறை அளவு திருத்தம் செய்தால் கருவியின் துல்லியமும் நம்பகத்தன்மையும் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். ஒரு கருவியை பாதுகாப்பது என்பது அதன் மதிப்பை மட்டுமல்ல, உங்கள் அளவீட்டின் தரத்தையும் பாதுகாப்பதாகும்.
இந்த காணொளியில் வெர்னியர் காலிப்பரின் முக்கியமான அம்சங்களைப் பற்றி தெரிந்து கொண்டோம். இது ஒவ்வொரு இன்ஜினியருக்கும் மற்றும் தர ஆய்வாளருக்கும் மிகவும் அவசியமான அளவீட்டு கருவி. அளவீட்டை தொடங்கும் முன் பூஜ்ய பிழையை எப்போதும் சரிபார்க்க வேண்டும். முதலில் மெயின் ஸ்கேலை வாசித்து அதன் பிறகே வெர்னியர் ஸ்கேலின் மதிப்பை கணக்கிட வேண்டும். மேலும் கருவியை சரியாக பராமரிப்பதும் அதன் துல்லியத்தை பாதுகாப்பதும் மிகவும் முக்கியம். நினைவில் கொள்ளுங்கள், தொடர்ச்சியான துல்லியமான அளவீடுகள்தான் உயர்தரமான உற்பத்தியின் அடித்தளம். அளவீடு சரியாக இருந்தால் தரமும் சரியாக இருக்கும். இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இப்போது உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி. நீங்கள் வெர்னியர் காலிப்பரை எந்த பணியில் அதிகமாக பயன்படுத்துகிறீர்கள்? உங்கள் பதிலை கீழே உள்ள கருத்து பகுதியில் பகிருங்கள். உங்கள் அனுபவம் பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் தொழில்துறை அளவீட்டு கருவிகள் மற்றும் தர மேலாண்மை தொடர்பான பயனுள்ள காணொளிகளை தொடர்ந்து பார்க்க வீரா ஸ்கில் அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், துல்லியம்தான் தரத்தின் அடித்தளம். மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.